படிக்கலாம் பாருங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இதான் ரொம்ப முக்கியம். நீங்க மெசேஜை நம்ம எதான் பார்க்க போறோம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. என்ன கேள்விப்பட்டிருப்பாங்க அந்த அம்மா? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு என்ன கேள்விப்பட்டிருப்பாங்க? இயேசு குறித்து கேள்விப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன கேள்விப்பட்டிருப்பாங்க? என்ன கேட்டிருப்பாங்க சொல்லுங்க. ஒரே வார்த்தைனா நல்லா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுறாங்க. ஒரு வார்த்தை மேல எதையும் நான் பேச மாட்டோம். அப்படியா? என்ன கேள்விப்பட்டிருப்பான்றீங்க? இயேசு குறித்து கேள்விப்பட்டு அப்படின்னு அந்த அவங்க வார்த்தை கொடுத்துருக்குன்னா சும்மா இல்லை. போய் அந்த அம்மா போய் தொட்டாங்க சுகமாக அப்படின்னு சொல்லல. அந்த அம்மா சுகமாகிறதுக்கு முன்னாடி ஒன்று நடக்குது. நீ எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் அற்புதம் வருவதுக்கு முன்பாக ஒன்று நடக்கணும். அது குறித்து தான் நீ மெசேஜ் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த அம்மா போய் தொட்டோட சுகமாவலங்க. தொடுவதுக்கு முன்பாக இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அப்படின்னு சொல்லுது. இயேசு குறித்து என்ன கேள்விப்பட்டாங்க? அதான் ரொம்ப பார்க்கணும். நீ நிறைய நம்ம கேட்குறோம். இதெல்லாம் நிறைய இதில் கேட்குறோம். எங்கே கேட்குறோம்? இந்த மெசேஜ் அந்த மெசேஜ் எல்லா மெசேஜும் நம்ம கேட்குறோம். ஆனால் இயேசு குறித்து கேள்விப்பட்டாங்கன்னா அந்த அம்மா என்ன கேள்விப்பட்டாங்கன்னா, என்ன கேள்விப்பட்டாங்க? அம்மா யாரோ சொல்லியிருப்பாங்க, நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, இவ்வளோ டாக்டர்கிட்ட போய் அலைஞ்சு உன் வாழ்க்கையில் பணத்தை செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இந்த இடத்துல இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு, இயேசு இந்த தெருவில் வராரு, இயேசு வராரு. அவர் எப்படின்னா, நீ எதுவுமே சொல்ல வேணாம், அவர் கை வச்சாவே போதும் அற்புத சுகம் நடக்கும். சொல்லுங்க. கேள்விப்படுறாங்க அந்த அம்மா. அப்படியா? என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, அவர் செத்து போன மனுஷனை கூட எழுந்துருன்னு சொல்றாரு. செத்து போன உயிரோட எழுந்து வரான். இப்ப கேள்விப்படுறாங்க, செத்து போனோடனே உயிரோடு எழும்பி வரானா? ஐயோ, இப்படிலாம் ஒரு நடக்குதா அற்புதம்? விசுவாசம் உள்ள போகுது. எது போகுதுங்க? விசுவாசம். சொல்லுங்க. அந்த அம்மா நேராக போய் தொடுவதுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் கடவுளுடைய வார்த்தையே அவங்க கேட்குறாங்க. நீ நிறைய டைம் பாருங்க, வாழ்க்கையிலேயே எது மாறல, அது மாறல, எது நடக்கல அப்படின்னா, நீங்க கேட்கறத சரியா கேட்காம போனீங்கன்னா வாழ்க்கையில மாற்றமே வரவே வராது. இந்த கேட்கறது வசனம் நிறைய வசனத்தை நிறைய படிச்சோம். விசுவாசம் எப்படி வருது? விசுவாசம் எப்படி வருதுங்க? எங்க சொல்லுது? ரோமர் 10ஆம் அதிகாரம். இதை அப்படியே வச்சுங்க, படிப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம் படிப்போம் பாருங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. அந்த அம்மா கேள்விப்பட்டு அப்படின்ற வச்சுதான் நான் பேச ஒரு மெசேஜ் இன்னைக்கு. அந்த அம்மா கேள்விப்படுறாங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொன்னா, அவங்க என்ன கேள்விப்படுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். எதை கேட்குறீங்க டெய்லி எதை கேட்குறீன்றது ரொம்ப முக்கியம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். ஆதலால் விசுவாசம் எங்கிருந்து வருதுங்க? கேள்வினா கேள்வி கேட்கறது இல்ல, விசுவாசம் கேட்கறதுனால வருது. எதை கேட்கறதுனால வருது? கடவுளுடைய வார்த்தையை பைபிள் படிக்கும் போது. இப்ப நம்ம விசுவாசம் போய் பக்கத்து வீட்டில் போய் கேட்கறது இல்ல. கேள்வினால் வரணும், பக்கத்துல போய் கேட்டீங்கன்னா வேற கேள்விலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேட்கறதுல விசுவாசம் கேள்வினால் வரும். அப்படின்னா என்னன்னா, பைபிளுடைய வார்த்தையை எடுத்து படிக்கும் போது இதுக்குள்ள இருந்து விசுவாசம் இருக்குதான். விசுவாசம் எங்க இருக்குதுங்க? வாழ்க்கையில் அற்புதம் எங்க இருக்கு? சின்ன நம்ம சில பேர் பைபிள பாக்கெட்லயே வச்சிருக்கோம். ரொம்ப சின்ன வசனம் இது. விசுவாசம் படிக்கலாம் பாருங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி எங்க இருக்குது? தேவனுடைய வசனத்தினால இருக்குது. இப்ப போய் நம்ம எங்கேயும் போய் அலைஞ்சி தேடத்துல, அந்த காலத்துல பைபிள் கிடையாது. அவங்களுக்கு என்ன கிடையாதுங்க? பைபிள் கிடையாது, எதுவும் கிடையாது. அதனால தோல் சுருள் தான் பாருங்க. ஒவ்வொரு டைமும் போய் தேவாலயத்தில் போய் படிக்கணும். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு கேட்கறதுக்கு முன்னாடி கடவுளுடைய வார்த்தையை எழுதி கொடுத்துருக்காரு. கேள்வி எதனால வருதுன்னா தேவனுடைய வசனத்தினால வருகிறது. அப்போ அந்த அம்மா கேள்விப்படுறாங்க. என்ன கேள்விப்படுறாங்க? கேள்வியில நிறைய இருக்குது பாருங்க. எதை கேட்குறீங்க ரொம்ப முக்கியம். டெய்லியும் காலையில் இருந்து நிறைய காரியங்களை கேட்குறீங்க, நிறைய துச்செய்தி கேட்குறீங்க. திடீர்னு யாரோ பக்கத்தில் அங்கே இறந்துட்டாங்கன்னா கேள்வி கேட்குறீங்க. சார் இறந்துட்டாங்களாமே, என்னாச்சு, எப்படி இறந்துட்டாங்க? ஒரே வயிறு வலியாங்க. அன்னிதான் உங்களுக்கு வயிறு வலிச்சிருக்கும். அன்னிதான் உங்களுக்கு வயிறு வலி வந்திருக்கும். வயிறு வலியா சார்? வயிறு வலி எத்தனை நாள்? அவங்களுக்கே தெரியலங்க. திடீர்னு வந்துச்சா வயிறு வலி. டப்புன்னு என்ன பண்ணிட்டாங்க? டப்புன்னு போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லு. இன்னொருத்தவங்க யாரோ ஒருத்தன் இறந்துருப்பான், அதை கேட்பீங்க. சார் ஒரே நெஞ்சு வலியா? நல்லா தான் போனாருங்க, திடீர்னு போகிற வழியில் டப்புன்னு ஹார்ட்டில் இதாகிடுச்சுங்க. இப்போ இதெல்லாம் கேட்குறீங்க. இப்போ இதெல்லாம் கேட்க விசுவாசம் வருமா? என்ன வரும்? இதெல்லாம் கேட்க என்னங்க வரும்? விசுவாசம் வருமா? தோல்வி வருமா? தோல்வி தான் வருது.
இப்போ நம்ம சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எண்ணம் வருது, என்ன வருது, எப்போ நம்ம எங்கே தொடங்கினா என்ன அப்படிதான் எண்ணம் வருது பாருங்க. இப்போ நம்ம கேட்கும்போது நிறைய கேள்வி உள்ளே போகுது, நம்ம எதை தொடங்குறோம் எதை பண்ணுறோன்ற ஒரு பயம். இப்போ வாழ்க்கையை தொடங்கும் போது என்ன கேட்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள், எதை கேட்குறோம், எந்த சத்தியத்துக்கு நீங்கள் செவி கொடுக்குறீங்க, யாருக்கு நீங்கள் செவி கொடுக்குறீங்க. இந்த அம்மா ஆரம்பத்தில் இயேசு போய் தொடுவதுக்கு முன்பாக ஒன்றை கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா நல்ல காரியத்தை கேட்டிருக்காங்க. இயேசு யார்? இயேசு வந்து அடிக்கிறவர், உதைக்கிறவர், தண்டனை கொடுக்குறவர், அவர்கிட்ட விட்டு அடித்து சாத்தி எடுத்துருவார், இப்படி கேட்கல. அவங்க என்ன கேட்டாங்கன்னா இயேசு நல்லவர் கேட்குறாங்க. இயேசு நல்லவர். ஏங்க நான் ஏசாமி பிள்ளை இல்லையா, எனக்கு சுகம் கொடுப்பாரா? அவர் யாருக்குமே சுகம் கொடுப்பாருங்க. எந்த விதத்தையும், எந்த ஜாதி மதம் எந்த பாகுபாடு அவர் சுகம் கொடுப்பார். அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? குருடன் ஒருத்தன் வந்தாங்க, அவங்கள தொட்டாங்க, சுகமாக்குனாங்க. அப்படியா? அங்கே போய் சொல்கிறாங்க ஒரு பெரிய வியாதி இருந்துச்சு, நடக்க முடியாத ஒருத்தன் இருந்தான், அவனை போய் தொடுறாங்க, சுகமாகறாங்க. பிசாசு பிடிச்சிருந்த லேகியன் பிடிச்சிருந்த பிசாசு பிடிச்சிருந்த ஆளை பார்க்குறாங்க. இயேசு கிட்ட போய் நின்னோன்னு அந்த பிசாசுலாம் ஓடிடுதுங்க. எல்லா விசுவாச வார்த்தையை கேட்டுட்டு இந்த அம்மா திரும்பி போகவில்லை. நல்லா கவனிப்போம், விசுவாச வார்த்தை கேட்குறோம், நிறைய டைம் பைபிள் படிக்கிறோம். இந்த விசுவாச ஆபிரகாமை கர்த்தர் இப்படி ஆசீர்வதிச்சார், ஈசாக்கை கர்த்தர் இப்படி ஆசீர்வதிச்சார், ஈசாக்கு அந்த தேசத்துக்கு இப்படிலாம் கேள்வி கேட்குறோம். கேள்வி கேட்டுட்டு என்ன செய்யறோமா? வசனம் சொல்லுது பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லுது, கேட்டவர்கள் இன்னொரு அதிகாரத்தில் போக பாருங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். இப்போ பாருங்க, கேட்கறது ரொம்ப முக்கியம். நீ ஃபுல் மெசேஜ் என்ன பேசுறேன்னு சொல்லுங்க. கேட்கறது, நான் எதை கேட்கறோம் அதை ஜாக்கிரதையாக கேட்கணும். அதை குறித்து நம்ம மெசேஜ் கொடுத்து வரோம். கேட்கறத குறித்து நான் பார்க்குறோம் பாருங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல, கடவுளுடைய வார்த்தை எல்லாத்துக்கும் அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் பைபிள் படிச்சபடியினால், விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால், விசுவாசம் இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்தபடியினால், கர்த்தருக்கும் நமக்கும் எந்த ஒரு விசுவாசத்துக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தபடியினால், வசனம் சொல்லுது, அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. சொல்லுங்க, வசனம் என்ன பண்ணுது? கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆனா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வசனத்தை கேட்டு, கடவுளுடைய சத்தியத்தை கேட்டு, சாட்சியை கேட்டு, அந்த மாதிரி சொல்றாங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, கர்த்தரை குறித்து கேள்விப்பட்டு. இவங்க என்ன சொல்றது, ஒரு சந்ததி, அவங்க எல்லாம் கேட்குறோம், சர்ச்சுக்கு வரோம், எல்லாம் வரும், எல்லாத்தையும் கேள்வி போடுறோம், கர்த்தர் செய்வார்னு கேள்வி போடுறோம். ஆனா செஞ்சது எனக்கு செய்ய மாட்டாருன்னு நம்பிக்கையில் அப்படியே போயிடுறோம். நீ நிறைய டைம் பார்த்தேன், எனக்கு எங்கே செய்ய போகிறார், நானும் ஒரு டைம் பார்த்துங்க, 2 டைம் பார்த்தேன், 1 மாதம் பார்த்தேன், 1 வருஷம் கூட கடவுளுக்காக வெயிட் பண்ண, ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரில, கர்த்தர் எனக்கு செய்ய மாட்டார் போ. அப்படி இல்லை, கேட்டவர்கள் அவிசுவாசமாக கேட்டபடினா அவர்களுக்கு அந்த வசனம், அந்த வார்த்தை என்ன வச்சாங்க? பிரயோஜனப்படவில்லை. ஒன்றுத்துக்குமே பிரயோஜனப்படாமல் போயிடுச்சான். கடவுள்கிட்ட பவர் இருக்கா இல்லையா? கடவுள்கிட்ட பவர் இருக்காங்க, கடவுள்கிட்ட பவர் இருக்குது. இப்போ யார்கிட்ட பவர் எல்லாம் போச்சு? வாழ்க்கையில நடக்காம போனதுக்கு காரணமே கர்த்தர் இல்லை, கர்த்தர்கிட்ட பவர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ வாழ்க்கையில ஏன் நம்ம வேதனை போடுறோம், அழுவுறோம், சோர்ந்து போறோம், மன நொந்து போறோம்னா, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவங்க வாழ்க்கையில இவ்வளவு பெரிய காரியங்களை நடந்துச்சா. ஆனா இந்த அம்மாவை குறித்து சொல்லுது பாருங்க, என்ன சொல்லுது? மேல படிச்சோம், ஃபர்ஸ்ட்ல இருந்து 25ல படிங்க. அந்த வசனம் இது மார்க். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் எல்லா இடத்துக்கும் போயிட்டு, எல்லா இடத்தையும் பார்த்து, எல்லா டாக்டரையும் செக் பண்ணி எல்லாமே பார்த்து, ஒரு குணமும் ஒரு மாற்றமும் வராத ஒரு அம்மா முதல் தடவை கடவுளுடைய வார்த்தையை கேட்குறாங்க. நம்மள மாதிரி பைபிள் படிக்கிறாங்க. இப்போ பைபிள், அப்போ பைபிள் இல்லை. 4 பேர் சொல்கிறாங்க, இயேசுன்னு ஒருத்தர் இருக்காருங்க, அவர்கிட்ட போனால் வாழ்க்கையே மாறிடுவாங்க. இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை நம்பி வந்துட்டீங்கன்னா அவர் திரும்பி உங்களை வெறுமையாக அனுப்ப மாட்டாராம். இயேசுகிட்ட வந்துட்டா வாழ்க்கை இப்படி இருக்காதுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்படுறாங்க. இந்த கேள்விப்பட்டதை உள்ளே போனோன்னே விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி ஆகுதுங்க? நம்ம டெய்லி வந்து வசந்த படிக்கும் போது தோல்வின்னு என்ன வந்தால் கூட பிசாசை பார்த்து, இந்த வாரம் வந்து மெசேஜ் உன்னதமானவரை கொடுத்து எடுக்க போகிறோம். அடுத்த வாரம் உன்னதமானவரையும் உயர் மறைவில் இருக்கிறவன், அதை குறித்து மெசேஜ். அதனால் மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. ரொம்ப அதில் ஒரு டாபிக் நிறைய போகணும். அதனால் கடவுள் பெரிய காரியம்லாம் செய்யாது.
இந்த இதில் படிக்கலாம் பாருங்க. இந்த இதுலேருந்து ஒரு இதை படிப்போம். கேள்விப்படுறவங்க எப்படி கேள்விப்பட்டாங்க படிப்போம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால் நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் கேள்விப்பட்ட உடனே அந்த அம்மா ஒரு தீர்மானம் பண்றாங்க பாருங்க. இயேசு குறித்து கேள்விப்பட்டுட்டாங்க. என்ன கேள்விப்பட்டாங்க? அவர்கிட்ட போன அற்புத சுகம் நடக்குன்னு கேள்விப்பட்ட உடனே அதுக்கடுத்து விசுவாசம் வந்து வீட்டுக்கு திரும்பி போக வைக்கல. விசுவாசம் எங்கன்னா கடவுள்கிட்ட போக வைக்குது. இப்போ டெய்லியும் போன 2 இடத்துக்கு போகலாம். நீங்கள் ஒன்று நம்பி திரும்பவும் அதே கவலைப்பட்டு திரும்பி சோர்ந்து போகலாம், இல்லைன்னா ஃபார்வேர்டாக போகலாம், கடவுள்கிட்ட போகலாம். 2 முடிவு முயல்லாம் இது வருங்க. ஒன்று இப்போ இருக்கிற வாழ்க்கையிலேருந்து எழுந்து வேற வாழ்க்கைக்கு போக முடியும், இல்லை இதே வாழ்க்கையில இருந்து இப்படியே இருக்க முடியும். 2 இது தீர்மானத்தை நீங்கள் தான் எடுக்க முடியும். கடவுள் வந்து செய்ய முடியாதான். தீர்மானத்தை நீங்கள் தான் எடுக்கணும். சொல்லுங்க, யார் தீர்மானத்தை எடுக்கணும்? தீர்மானத்தை யாரும் எடுக்கணுங்க? இன்னைக்கு காலையில் யார் நம்ம சாப்பிட்டோம்? இன்னைக்கு யாரும் சாப்பிடல, ஃபாஸ்டிங். நேற்று நைட்டு எப்போ சாப்பிட்டோம்? நேற்று நைட்டு யாராவது உங்களுக்கு ஊட்டி விட்டாங்களா? சின்ன குழந்தைய ஊட்டி விடுவாங்க. எத்தனை பேர் நேற்று நைட்டு கடவுளே வந்து என்ன ஊட்டி விட்டாரா? நீ சாப்பிட மாட்டேங்கிற, நானே வந்து இறங்கி மாட்டேன். இல்லை, இதெல்லாம் சூஸிங்கில் இருக்குது. நீ 10 நாள் சாப்பிடாம இருந்தாலும் சாப்பிடாம இருக்க போடுதான் உங்க கையில் தான் இருக்குது பாருங்க. கடவுள் இறங்கி வந்து ஒன்று சாப்பிட்ற எண்ணத்தை மட்டும் தான் கொடுக்க முடியும். சாப்பாடு எடுத்து ஊட்டி விடலாம் அவரால் முடியாது. அதே போல தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதும், கவலையாக இருக்கிறதும், துக்கத்தில் இருக்கிறதும், பிரச்சனையில் இருக்கிறதும், வாழ்க்கையில் மேலே போகாமல் இருக்கிறதும் எல்லாத்தையுமே நீங்கள் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். தீர்மானம் யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் இருக்குது. இந்த அம்மா ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. இயேசு குறித்து கேள்விப்பட்டு இந்த வாழ்க்கையில் நான் இப்படி இருக்க மாட்டேன், அப்படி போகலான்னு ஒரு முடிவு பண்ணி இந்த அம்மா எழுப்பி போகிறாங்க. இதுதான் ஃபெய்த்து, இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் இருந்தால் தான் வாழ்க்கை மாறும். படிக்கலாம் பாருங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று இதுவரைக்கும் யாருமே பண்ண முடியாத ஒரு விசுவாசம் விசுவாச அறிக்கை பண்றாங்க. என்ன விசுவாச அறிக்கை பண்றாங்க? இப்படிப்பட்ட தேவனை குறித்து கேள்விப்பட்டிருக்காங்க. கேள்விப்பட்டு ஒன்று யூதர்கள் அந்த காலத்தில் வந்து அவருடைய பெரும்பாடு உள்ள ஸ்ரீ வந்து கூட்டத்துக்கு கூட என்ன பண்ண வரக்கூடாது. அதனால ஒருவேளை இந்த அம்மா சொல்லாமல் பயந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வேத வல்லுநர். இப்படி சொல்றாங்க பாருங்க. இந்த அம்மா வந்து வாயை திறந்து சொல்லலை. ஆனாலும் இந்த அம்மா என்ன சொல்றாங்க? விசுவாசம் எப்படி இருக்கு? நான் போய் கடவுள்கிட்ட போய் என்னுடைய வியாதியை சொல்ல முடியாது அப்படின்ற தீர்மானம் அப்படி இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? இந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, நான் போய் அவர் வஸ்திரத்தையாச்சும் தொட்டா எனக்கு சுகமாகும்னு நான் நம்புறேன்றாங்க. அப்போ கேள்விப்பட்ட விசுவாசம் வாழ்க்கையில் நடக்குது. நீங்கள் வந்து மெசேஜை கேட்குறோம். என்ன மெசேஜ் கேட்குறோம்? நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க, நீங்கள் நல்லா இருப்பீன்னு கேட்குறோம். இந்த மெசேஜ் ஆவர்கம் சொன்னது, ஈசாக்கு சொன்னதில்லை. இந்த மெசேஜ் உங்களுக்கு சொன்னது. இந்த வார்த்தை எடுத்து வச்சு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா இந்த விசுவாசம் உங்களுக்கு ஆப்ரேட் ஆகும். இது உங்களுக்கு வேலை செய்யும். நான் பயப்பட மாட்டேன், கவலை தீங்க கொண்டு அஞ்ச மாட்டேன் நீங்கள் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இது நடக்கும். எத்தனை பேர் டாக்டர் சொல்லியிருக்கலாம், 1000 டாக்டர்கள் சொல்லியிருக்கலாம் முடியாதுன்னு சொல்லி. இல்லை, கடவுளுடைய வார்த்தை சொல்லுது. இந்த வார்த்தை எடுத்து வச்சு நான் பேச போகிறேன், இந்த வார்த்தை விசுவாசிக்க போகிறேன், இந்த வார்த்தை எனக்கு வேலை செய்யும் அப்படி நீங்கள் எப்போ நம்புறீங்களோ போன உடனே தொட்ட உடனே கர்த்தர் வல்லமை புறப்பட்டது அப்படின்னு வசனம் சொல்லி. படிக்கலாம் பாருங்க. ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டா உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. பாருங்க, தொட்ட உடனே வல்லமை பாயுது பாருங்க. தொட்ட உடனே அற்புதம் நடக்குது. நல்லா கவனிங்க. கர்த்தர் சொல்றாரு, என்னை தொட்டது எல்லாம் கேள்வியான்னு கேட்கறான் சீச்செல்லாம். ஆண்டவரே கொஞ்சம் இப்படி திரும்பி பாருங்கன்றாங்க. என்னப்பா ஆண்டவர் சொல்றாரு, என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்கிறாரு. பேர் சீசெல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா தெரியுதா? 5000 6000 பேர் உங்களை வராங்க, உங்களை தொட்டது யாருன்னு நீங்க கேட்குறீங்களா? இதெல்லாம் இது என்ன கேள்வி? அப்ப கர்த்தர் சொல்றாரு, இல்லை, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. எங்க புறப்பட்டது? இப்போ இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து வல்லமை எப்போ புறப்படும்னா, எப்போ விசுவாச வார்த்தைகள் பேச ஆரம்பிக்கிறீங்களோ, கேள்விப்பட்டதை எப்போ ஆப்ரேட் பண்றீங்களோ, தேவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்து உங்களுக்கு வேலை செய்யும். எப்போ வேலை செய்யுங்க? எப்போ நான் விசுவாச வார்த்தையை எடுத்து வச்சு ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறனோ வேலை செய்யாது. எப்போ தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்து ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சு நிற்கிறனோ அப்பொழுது தேவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்தே தீரும். காரியங்களை வெற்றியாய் முடிக்காம போகாது கர்த்தருடைய வல்லமை. கர்த்தருடைய வல்லமை முடித்து வெற்றியாய் முடிக்கும் வரை போகாது. அப்படிப்பட்ட வல்லமை குறித்து நம்ம பேசுகிறோம். இன்னொரு எழுதிக்காமட்டேன். அந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 குருடர்கள் வழி அருகே உட்காந்து பிச்சை கேட்டிருக்காங்க. 2 குருடர்கள் அப்படி பிச்சை கேட்டு இருக்கும்போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அப்படின்னு வருது. என்ன குறித்து வருது? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அப்படின்னு சொல்லி வருது.
அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்காங்க. அப்போ அங்கே இவ்வளோ சுகம் கொடுத்துருக்காரு, இப்படி பண்ண இந்த சுகத்தை கேள்விப்பட்டோன்னே அவன் சொல்கிறாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இப்படி கூப்பிடும்போது கர்த்தர் நின்று அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தாருன்றார். எப்படி விசுவாசம் ஆப்ரேட் ஆகுது சொல்ல? விசுவாசம் எப்படி ஆப்ரேட் ஆகுது? கேள்விப்படுவதை, அந்த வார்த்தை கேள்விப்படுவதை, கேட்குற வார்த்தையை நம்பும் பொழுது தான் கர்த்தர் வேலை செய்வார். நீ நிறைய பேருக்கு ஏன் வேலை செய்யலை? கூட அத்தனை கூட்டம் போச்சு, அத்தனை பேருக்கு அற்புதம் நடக்கலை. அதில் எத்தனை பேர் வியாதியாக இருந்திருப்பாங்க, அத்தனை பேர் சுகம் நடக்கலை. நீங்கள் நிறைய பேர் நான் இயேசு கூடவே இருக்கங்க, எனி டைம் இருக்கங்க. இல்லைங்க, நீங்கள் எனி டைம் பைபிள் நீங்கள் கையில் படித்து படுத்து தூங்குறதுனால உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்க போகிறது இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. பைபிளை நீங்களும் கையில் சுமந்து போகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் எதுவும் அற்புதம் நடக்க போகிறதில்ல. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. இந்த வார்த்தையை ஒருத்தன் எடுத்து வச்சு நம்ப ஆரம்பிக்கும் பொழுது தான் கர்த்தர் வேலை செய்ய ஆரம்பிப்பார். எப்போ சொல்லுங்கள், வாழ்க்கையில் எப்போ வேலை நடக்குது? எப்போ நம்ம பைபிளும் நானும் பைபிள் தலைமாட்டிலே இருக்குங்க. ஏன் தலைமாட்டில் இருக்குங்க? பிசாசு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு பார்த்து வச்சிருக்கு பைபிள் தலைமாட்டில். அப்படி இல்லை, இந்த பைபிள் நான்ன்றதுனா இந்த பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தான் பிசாசு நடுகிறான். அப்போ இந்த வார்த்தை எடுத்து வச்சு டெய்லி இந்த வல்லமை எடுத்து ஆப்ரேட் பண்ணுமா. இப்போ சொல்கிறாரு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது அப்படின்றாரு. இன்றைக்கி உன் வாழ்க்கையில் டாக்டர்கிட்ட போய் அந்த அம்மா சொல்லலை, டாக்டர்கிட்ட சொன்ன மாதிரி கடவுள்கிட்ட போய் சொல்லலை. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் கடவுள்கிட்ட வல்லமை வந்து அதை வெற்றியாக முடிக்காமல் போவாது. இன்னைக்கு ஃபுல் மெசேஜ் என்ன பேசணும்? ஷார்ட்டாக தான் பேசியிருக்கோம். இது கண்டினியூ இன்னும் நிறைய சாத்தான் எப்படி வேலை செய்கிறான், கடவுளுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குன்றதுலாம் நம்ம நாளைக்கு எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். அதனால் நாளைக்கு கடவுளுடைய வார்த்தை தொடர்ந்து நம்ம பேசுவோம். இன்றைக்கி நம்ம கேள்விப்படுவது விசுவாசத்தோடு கேள்விப்பட வேண்டும். இந்த வார்த்தை விசுவாசமாக நம்ப வேண்டும் குறித்து நம்ம பார்த்தோம். நம்மளாம் எழுந்து நின்று கண்களை மூடி நம்ம ஜெபமாலாம். ஆண்டவர் நன்றி செலுத்தி ஆண்டவர் சொல்லும், ஆண்டவரே கேட்ட வார்த்தையை அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால். ஏன் அற்புதம் நடக்கலை? விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால. சர்ச்சைக்கு போகிறதுனால இல்லை, கேட்ட வார்த்தையில் குறித்த எப்போ வரணும்னா பயமான சூழ்நிலை தான் விசுவாசிக்கணும். பயமான எண்ணம் வரும்போது கடவுளுடைய வார்த்தை எடுத்து வச்சு பேசணும். ஆண்டவரே எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்பா, ஒரு தடவை இப்படி நடந்திருக்கலாம், ஆனால் இனி அப்படி நடக்காதுன்னு கடவுள்கிட்ட நம்புங்க. ஏதோ ஒரு டைம் நடந்ததுனால அதை பயந்து இருக்கக்கூடாது. கர்த்தாவே உடைய வார்த்தையை நம்புகிறோம், உடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம்ப்பா, உடைய வார்த்தை பெரியது ஆண்டவரே. ஆண்டவர் நோக்கி பார்த்து, கர்த்தாவே உடைய வார்த்தை பெரியது, உடைய சத்தியம் பெரியது ஆண்டவரே, உடைய நம்புறப்பா. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்திலிருந்து நீங்களாக்கி போடுகிற தேவனே ஆண்டவரே. எதை குறித்தாவது காலப்பட்டு மனம் உடைஞ்சு போய்தான் கர்த்தர் சொன்னாரு. அந்த அம்மா இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு காலையில் எழுந்தோன்னே எதை கேள்விப்படுறீங்க? நெகட்டிவான எண்ணங்கள் உள்ள வரும், பல நெகட்டிவான எண்ணங்கள் வரும். அதை எடுத்து வச்சு பேச போறீங்களா? கடவுளுடைய வார்த்தையை குறித்து பேச போறீங்களா? அதெல்லாம் நீ போய் எங்க போய் நீ சொல்ல முடியாது. நீ போய் சொன்னா உன்னை கல்லெறிஞ்சு கொண்டு வர பயப்படும் போது நம்ம முடிவு பண்றாங்க, ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தையாக தொட்டான்னு சுகமாகும். அப்படியாச்சும் நம்புறேன். சொல்றதை கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டதுன்னா சாதாரண கேள்விப்படல, தேவன் யார் என்பதை கேள்விப்படுறாங்க. எவ்வளவு பெரிய தேவன் என்பது இதை கேள்விப்படும் போது சொல்றாரு, வஸ்திர தொட்டோன்னு வல்லமை புறப்பட்டது. கடவுளுடைய வார்த்தை, ஒரு விசுவாச வார்த்தை எடுத்து வச்சு நம்ப ஆரம்பிக்கும் போது, எப்ப நம்புறோம்? பிரச்சனையான நேரத்துல சோர்ந்து போய் உட்கார்ந்து மன உடைஞ்சு அழும் போது, விசுவாச வார்த்தை எடுத்து பேசும்போது தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வரும். உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக, உங்களுடைய வேதனை துடைப்பதற்காக கடவுளுடைய வல்லமை புறப்பட்டு வந்து கர்த்தர் காரியத்தை வெற்றியாய் நடத்தி செய்வார். எல்லாம் சொல்ல நன்றி செலுத்துகிறோம்ப்பா. காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். கேள்விப்பட்ட வார்த்தையை அவிசுவாசத்தோடு கேட்கக்கூடாது. ஆமா எனக்கு நடக்காது அப்படி இல்லை, எனக்கு நடக்குங்க. நேத்து நடக்கலையா, பரவாயில்லைங்க, நீங்க நடக்குங்க, நான் அதை நம்புறேங்க. ஒரு நாள் தேவன் எனக்கு செய்யாம விட மாட்டாருங்க. இன்னைக்கு நடக்கல, பரவாயில்ல, நடந்தே தீருங்க, அது கர்த்தர் செஞ்சே முடிப்பாரு அப்படின்னு பேச ஆரம்பிங்க. ஒரு நாள் கர்த்தர் செஞ்சே முடிச்சிருவார். விசுவாசம் தான் பெருசு பாருங்க. வாழ்க்கையில விசுவாசம் இருந்தா எல்லாமே நடக்கும்.